ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே ஆச்சரியப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள். நியாயஸ்தலத்தை கண்டே நாங்கள் அநீதி இருந்தது. இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனே, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் என்ன அப்படின்னா பொய் பொய் பொய். எங்கே உண்மையை எங்கே கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இருதயத்தை அறிகிறவர் ஆண்டவர் மட்டும்தான். யார் வார்த்தையை நம்புகிறது, அந்த வார்த்தை உண்மையாக கண்டுபிடிக்க முடியல. நாங்களாம் ஊழியத்தில் நிறைய ஏமாத்திருக்கோம். ஊழிய பாதையில் சில பேர் பேசுகிற வார்த்தைகள்லாம் ஐயோ, அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல், அது நழுவி வாயில் விழுந்தது போல் உலகத்தார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிறவரெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் தாவீது சொன்ன போல் உள்ளமும் எப்படின்னா உருவின பட்டயம்னு வாசிக்கும். பிற்காலங்களில் அவங்கள நம்ப முடியலை. மனுஷன் அப்படி தான் இருப்பான். ஒருவேளை அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டு நீங்கள் வருத்தத்தோடு வேதனையோடு இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கலாம். இன்றைக்கி அநேகருக்கு வார்த்தைகளை பொய் சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு, குற்ற உணர்வு கூட இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நம்ம வாழ்கிறோம். அவங்க பேசுகிற ஒன்று உள்ளத்தில் வைத்திருப்பது ஒன்று, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக எல்லா மனுஷங்களும் அப்படின்னா கிடையாது. குறிப்பாக அப்படி மனிதர்களை தேடுகிறதை விட உண்மையுள்ள தேவன் பக்கத்தில் நம்ம சார்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். வேதத்தை சார்ந்து கொள்ள வேண்டும், ஊழியத்தை சார்ந்து கொள்ள, ஊழியர்களை சார்ந்து கொள்ள, செம்மையானவர்களை சார்ந்து கொள்ள வேண்டும். உண்மையுள்ள மனுபுத்திரர் குறைந்திருக்கிற, அப்போ உண்மையுள்ளவங்க இருக்கிறாங்க. நம்ம உண்மையுள்ளவர்களை நம்ப மாட்டோம். இன்றைக்கி அநேக இது சொல்கிறாங்க இல்லையா, உண்மையுள்ளவனை நம்புறது கஷ்டம், உண்மையுள்ள காரியங்களை நம்புறது ரொம்ப சிரமம். பொய்யை சொல்லுங்கள். கடந்த நாட்களில் பார்த்த ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், அது பொய். அது ஒன்று வாங்கினா ஒன்று 2000 ரூபாம்மா, ஆனால் அது ஒரிஜினலே 500 தான் இருக்கும். அந்த பொய்யான ஒரு வார்த்தையை போடும்போது வியாபாரம் கூடுது. இன்றைக்கி நம்ம ஆட்கள் அதைத்தான் நம்புகிறாங்க. ஒரு பொருள் 1000 ரூபான்னா அதுக்கு ஏற்றாப்புல அதனுடைய உழைப்பு இருக்கும். அதனால் நம்முடைய தேவன் ஒரிஜினல், அவர் மனிதனல். அங்கே பிலேயாம் பாலாக்கு அவனை சபிக்க கூடும்போது பிலேயாம் விதமாக சொல்லுகிற என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பைபிளில் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்வார். சிலவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னா அது பிரியம்தான். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக நீ கைது செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா சொன்னது தான். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளையோட படிப்பை, வேலையை, தொழிலை, ஊழியத்தை கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் பொய்யுரையாத தேவன், உண்மை உள்ள தேவன் அவர். அதான் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நம்ம பொய் சொல்லுகிற மனிதனுடைய வார்த்தையை நம்பக்கூடிய அளவுக்கு கூட பைபிள் வார்த்தையை நம்புற கிடையாது. எப்போ தாழ்வில் இருக்கும்போது நம்பியிருப்போம். கொஞ்சம் பணம் வந்த உடனே, கொஞ்சம் பொருள் வந்தோடனே, நல்ல மனைவி, பிள்ளைகள், கார், பங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வசதிகள் வந்த உடனே தேவனுடைய வார்த்தையை பின்னாடி தள்ளியிருந்தோம். அதான் நம்முடைய வாழ்க்கையில் சந்ததிகள் சறுக்குகிறதை பார்க்கும். எப்போதுமே உண்மை சொல்லுகிற அவரை தான் நம்ம சார்ந்திருக்கோம். அதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல், ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. பாருங்க, ஆம் என்றும் ஆமேன். நீ எந்த வாக்குத்தத்தத்தை வாசித்தாலும் ஆம் ஆமேன். நீ தண்ணீரை கடக்க உன் கூட வருவார். நீ பயப்பட உன்னோடு இருப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ஆசீர்வாதம். உங்கள் கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக தருவார். சந்தோஷமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.